Hi students, we are discussing Unit 4, our environment. In our previous class, we discussed about different kinds of waste as the biodegradable waste and non-biodegradable waste. Okay, and now we are going to discuss about the waste management, and among that we are going to discuss a specific waste, that is the solid waste. Okay, so we are going to discuss about the solid waste management today. It is our duty to reduce creating waste and protect environment. Okay, environment protect பண்றது அப்படிங்கிறது it is our duty. 3 R's are important in protecting environment. ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுல 3R அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது the first R is reduce and the second R is the reuse. ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஆர் இஸ் த ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, 3 R's இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் த வேஸ்ட், செகண்ட் ஆர் ரீயூஸ் த வேஸ்ட், அண்ட் தேர்ட் ஆர் recycle the waste. Okay, these are the 3 R's that that involving in the solid waste management. Okay, the waste hierarchy or pyramid shows the best way to manage solid waste in our life. Okay, so this is the 3R is given here. See this. Okay, reduce, reuse and the recycle அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரமிட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த பிரமிட் ஷேப்பில் நம்ம வேஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா it prevent our environment from the pollution. Okay, and the damage. Okay, இந்த மெத்தடில் இந்த பிரமிட் ஷேப்பில் நம்ம வேஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். we can protect our environment. ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் த பெட்டர் திங் அவாய்டிங் ஆஃப் புட்டிங் வேஸ்ட். ஓகே, ஒரு இல்லாட்டி அவாய்டிங் ஆஃப் வேஸ்ட்டே ஆகாமல் பார்த்துக்கிறது, தட் இஸ் த மெயின் திங். ஸோ வேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வி டிஸ்கஸ். நம்ம யூஸ் பண்ணி அது நமக்கு வேண்டாம் தேவையில்லைன்னு நம்ம தூக்கி போடுற ஒரு பொருள், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேஸ்ட். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதே கம்மியாக யூஸ் பண்ணிட்டோம், இல்லை அன்வான்டாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன ஆகும், அது வேஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஷுட் நாட் கன்வெர்டட் இன்டு வேஸ்ட். ஸோ த அவாய்டிங் ஆஃப் யூசேஜ் ஆர் லெஸ் யூசேஜ் of anything, அதுதான் என்ன அப்படின்னா first thing to maintain our environment, to protect our environment. Okay, by this we can maintain the good environment. Okay, இதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், என்விரான்மெண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, பொல்யூஷன் இல்லாமல் பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, சப்போஸ் வேஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரெடியூஸ், அதை வந்து அந்த வேஸ்ட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணுறது. அதில் என்னென்ன வேஸ்ட் நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியுமோ அதை ரீயூஸ் பண்ணுறது, ரீசைக்கிளிங், அண்ட் அதுக்கு மேலே இருக்க வேஸ்ட்டை நம்ம கம்போஸ்டாக கன்வெர்ட் பண்ணுறது, தட் இஸ் த ஃபர்டிலைசர். ஓகே, நேச்சுரல் ஃபர்டிலைசராக பயோ ஃபர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணுறது. தென் அடுத்தது இன்சினரேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இன்சினரேஷன், தட் இஸ் த பர்னிங் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் ஃபில்லிங் மெத்தட். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ த அவாய்டிங் இஸ் மோஸ்ட் ஃபேவரபிள். ஸோ உங்களோட லைஃப் டைமில், உங்களோட லைஃப் பீயிங்கில் எப்போல்லாம் உங்களால் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்க முடியுதோ தட் இஸ் த பெட்டர் திங். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுட் எடுக்கிறோம், பஃபே சிஸ்டம் போகிறோம், போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி 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 போட்டுட்டு அதில் 1-2 மட்டும் குறிச்சிட்டு மீதி வந்து வேஸ்ட் அப்படின்னு கொட்டாமல் வாட் எவர் வி வாண்ட், ஒன்று மட்டும் கொஞ்சமாக ஒவ்வொரு ஐட்டம்லேயும் கொஞ்சமாக வாங்கலாம், இல்லை ஒன்றா வாங்கி சாப்பிட்லாம். வாங்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன ஆகாது, வேஸ்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேயா, ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அது அப்புறம் சாப்பிட முடியலன்னு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக we can eat one by one. ஓகே, ஒன் பை ஒன்னாக நம்ம சாப்பிட்டோம், ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு எவ்வளோ சாப்பிட முடியும் சாப்பிட்லாம்.
அண்ட் அந்த வாங்குகிற பொருளும் நிறைய எடுத்துக்காமல் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேவாக இருந்ததுன்னா நம்ம அதை வாங்கி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறது தான் நம்ம அவாய்டிங்னு சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃபேன் ஒரு இடத்துல ரன் ஆகிட்டு இருக்குது, நம்ம இருக்கிற ரூமில் இல்லாமல் இன்னொரு ரூமில் ஃபேன் ரன் ஆகுது, லைட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, ஆன் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ அதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது. அன்னெசரியாக நம்ம இது மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணாமல் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது. எப்போ நமக்கு வேணுமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதில் என்ன மிச்சம் ஆகுது அப்படின்னா, ஃபார் கரண்ட் ப்ரொடக்ஷன் வி ஆர் டேக்கிங் த கோல். ஓகேயா, ஸோ கோல் இல்லாட்டி வாட்டர் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதோட யூசேஜ் நம்மளுக்கு குறையும். ஸோ அதோட யூசேஜ் குறையும் போது நம்ம அதை மற்ற ப்ராடக்ட்டுக்கு பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். ஸோ அவாய்ட் அப்படிங்கிறது. ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ avoid the usage of unwanted materials which create more debris. சரி, இதெல்லாம் அதிகமாக அழுக்கு, எதெல்லாம் அதிகமாக நம்மளுக்கு வேஸ்ட்டாக மாறுமோ அதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பிஃபோர் யூ பை எனிதிங் திங்க் தட் do I really need it. ஓகே, ஏதாவது வாங்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு வேணுமா, இது எனக்கு வேணுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா வாங்கணும். ஓகேயா, avoid buying packaged foods, refuse to buy, use and throw plastic products. ஸோ பையிங் பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம்ஸ், ஓகே, அது ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது, என்விரான்மெண்ட்க்கும் நல்லது கிடையாது. ஸோ அதனால் பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸை மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ரெஃப்யூஸ் டு பை, யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், கேரி பேக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். we have to carry bag with us whenever where we go. சரியா, எப்போனாலும் சரி எங்கேனாலும் சரி நம்ம போகிறோமோ அங்கே we have to pick a bag. ஓகே, நம்மளோட ஒரு பேக் வந்து பிக் பண்ணிக்கணும். ஸோ அதில் நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸ் வாங்கிக்கணும். அண்ட் டோன்ட் buy எனி திங்ஸ் by carrying the use and throw plastic bags. ஓகேயா, ஸோ எதுவுமே வாங்கக்கூடாது, யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பேக்ஸ் வச்சுட்டு நம்ம எதுவுமே பை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வி கேன் ரெடியூஸ் த வேஸ்ட் பை யூஸிங் டியூரபிள் குட்ஸ் அண்ட் லாஸ்ட் லாங்கர் இன்ஸ்டெட் ஆஃப் திங்ஸ் தட் யூஸ்ட் ஒன்ஸ் அண்ட் த்ரோ அவே. ஓகே, ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிறதுக்கு பதிலாக வி கேன் பை டியூரபிள் திங்ஸ். ஓகே, ரொம்ப நாளைக்கு நல்லா ஒர்க் பண்ணுற திங்ஸை நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிவியோ இல்லாட்டி ஒரு எனி சப்ஸ்டன்ஸ், ஓகே, ஏதாவது நம்ம கடையில் வாங்குகிறோம். ஓகே, அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம். ஸோ அந்த ட்ரெஸ் வந்து ஒரு மாதத்துக்கு தான் 50 ரூபா தான், ஆனால் ஒரு 5-6 தடவை தான் போட முடியும் அப்படின்னா அது வாங்குகிறோம். ஓகே, ஸோ அப்போனா 5 தடவை போட்டு தூக்கி போட்டலாம் அப்படின்ட்டு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் தேட் நம்ம ஒரு 500 rupees கொடுத்து என்ன பண்ணலாம், ஒரு 500 times போடுற ட்ரெஸ் வாங்கலாம். ஓகே, 50 rupees கொடுத்தா 5 times தான் போட முடியும். அதே 500 rupees கொடுத்தோம் அப்படின்னா 500 times நம்ம அதை வந்து வியர் பண்ண முடியும். அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறது நம்மளுக்கு இஸ் பெட்டர். ஏன்னா நீ 50 ரூபாய்க்கு ஒவ்வொரு தடவையும் ட்ரெஸ் வாங்கி அதை வீணுன்னு தூக்கி போடும்போது, வேஸ்ட்டுன்னு தூக்கி போடும்போது என்னாகுது, உனக்கு 10 times வந்து உனக்கு வேஸ்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, 10 times ஹையராக வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது மாதிரி அப்போது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா உனக்கு என்ன இருக்கும், அந்த பிரிண்டிங்ஸ் மெஷின், அந்த பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்து டைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அதனால என்விரான்மெண்ட், அந்த டைஸ்னால், அந்த பிரிண்டிங்க்கான டைஸ்னால், இதனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய என்விரான்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ தட் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூ ஷுட் பை லாங் லாஸ்டிங் ஐட்டம்ஸ், எனிதிங். சரியா, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்னாலும் சரி. இப்போ ஒரு ரிமோட் வாங்குகிறோம், டிவி ரிமோட் வாங்குகிறோம், ஒரு 50 rupees 100 rupees தான், 6 monthsக்கு தான் வரும் அப்படிங்கிறனா. இன்னொன்று இருக்குது 200 rupees, அது வந்து 2 years வரும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை பை பண்ணணும், we have to buy 2 years, 200 rupees தான். சரியா, அப்போ நம்மளுக்கு 200க்கு 6 months தான் வருங்கும்போது 200க்கு 2 years வருதுங்கும்போது இட் இஸ் பெட்டர் இன் போத். ஓகேயா, ஸோ நமக்கு அமௌண்ட்டும் கம்மியாகுது, தென் லாஸ்டிங்கும் ரொம்ப நாளைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸை வாங்கணும்.
ரைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் பேப்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கம் ஒரு 4 லைன் எழுதிட்டு நிறைய பேர் தூக்கி போட்டுறோம். அது மாதிரி தூக்கி போடாமல் என்ன பண்ணணும், we have to write both sides, we have to use both sides of the paper. Next, instead of unnecessary printing, use electronic facilities, share newspaper, machines and other things with others. Okay. ஸோ unnecessary printing தேவையில்லாமல் பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு டெம்பிளுக்கு வந்து ஃபங்க்ஷன் நோட்டீஸ் போடுறாங்க, இல்லை இன்விடேஷன் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ நம்ம கொடுக்க போகிறது ஒரு 100 அப்படின்னா ஒரு 150 நம்ம போடலாம். ஓகே, 200 இல்லை 300 போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. இஃப் யூ வாண்ட் we can ரீப்ரிண்ட். ஓகே, திருப்பி நம்ம ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்போ எடுத்தோடனே வந்து நம்ம கூப்பிட போகிறது ஒரு 50 பேர்த்துக்காக இல்லை 100 பேருக்காகன்னு நம்ம 200 300 இன்விடேஷன்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த மீதி இன்விடேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் கொட்டுவோம். சரியா? ஸோ அப்போ அதில் பிரிண்டிங்காக யூஸ் பண்ண அந்த கார்பன்ஸ் இருக்கும், தட் அஃபெக்ட்ஸ் த என்விரான்மெண்ட். ஓகேயா? அண்ட் அந்த பேப்பர்ஸ் திருப்பி யூஸ் பண்ண முடியாமல் அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வேணுங்கிற அளவுக்கு பிரிண்டிங் போட்டுக்கலாம். எலக்ட்ரானிக் ஃபெசிலிட்டிஸ் நம்ம இப்போ சொன்னோம்ல, ரூமில் எங்கேனாலும் சரி அது தேவைக்கானதை மட்டும் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷேர் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகே, இப்போ நியூஸ் பேப்பர் வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறாங்கன்னா பக்கத்து வீட்டில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க அப்படின்னா we can exchange it. அப்போ நாமளே வந்து தமிழ் பேப்பரும் வாங்க வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பரும் வாங்க வேண்டாம், என்ன பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் இப்போ ஒரு பேப்பர் தான் ஒரே பேப்பர் தான் பக்கத்து வீட்டு 2 நெய்பர்ஹுட் வாங்குறாங்க அப்படின்னா we can share it. நம்ம half எடுத்துக்கலாம். இப்போது 150 ஆகுதுன்னா ஆளுக்கு 75 rupees ஷேர் பண்ணிவிட்டு பேப்பர்ஸையும் நம்ம ஷேர் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் ரீடிங் அந்த ஷேர் பண்ண பேப்பர்ஸை ஆளுக்கு ஒரு நாளைக்கு வீட்டில் வச்சுக்கலாம். ஓகே, 15 days கொடுத்துருக்கோம் பேப்பர், அந்த வேஸ்ட் பேப்பர். ஆஃப்டர் ரீடிங் அந்த பேப்பர் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த பேப்பர்ஸை நம்ம ஆளுக்கு பாதியாக பிரித்து வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். மேகசின்ஸ் இது மாதிரி எதுனாலும் நம்ம ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீயூஸிங் மீன்ஸ் யூஸிங் அ திங் அகெயின் அண்ட் அகெயின் rather than throwing after a single use. சரியா? ஒரு ஐட்டமை நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறது, ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடாமல் அப்படின்னு சொல்கிறோம். Instead of using plastic bags, use and throw pens and batteries. Use cloth bags, fountain pens and rechargeable batteries. சரியா? இப்போது பிளாஸ்டிக் கேரி பேக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், கிளாத் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் அதே மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பென்க்கு பதிலாக ரீஃபில்க்கு பதிலாக இங்க் பென்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டைன் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் பேட்ரிஸில் வந்து நார்மல் பேட்ரிக்கு பதிலாக we can use the rechargeable battery. இப்போ எப்படி நம்ம மொபைல் ஃபோன்ஸில் வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம்ல, லித்தியம் அயான் பேட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ லைக் தட் we can use the batteries for all over. நம்ம ரிமோட்க்கு பேட்ரி போட்டிருப்போம். தென் அடுத்தது வந்து பார்த்தோன்னா வீட்டில் வால் கிளாக்ஸ்க்கெல்லாம் பேட்ரி போட்டிருப்போம். ஓகே, அதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு நம்ம பேட்ரிஸ் போடுவோம். அதுவும் குழந்தைங்களோட டாய்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேட்ரிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேட்ரிஸ்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற பேட்ரிஸ் யூஸ் பண்ணாமல் we can use ரீசார்ஜபிள் பேட்ரிஸ். ஓகே, திரும்ப ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேட்ரிஸ் இருக்குது ஆர் அவைலபிள். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீயூஸ் கிளாஸ் பாட்டில்ஸ் ஃபார் அதர் பர்பஸ். ஒரு தடவை அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம பெயிண்டிங்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரேஜ்க்காகவோ அது மாதிரி ஏதாவது கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்பேர் ஃபுட் வேர்ஸ் அண்ட் யூஸ் திம். சரியா? ஃபுட் வேர் வந்து ஒரு தடவை பிஞ்சு போச்சு அப்படின்னோடனே நம்ம தூக்கி எரிஞ்சிடாமல் அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் அதில் வந்து பார்த்தோன்னா இந்த க்ரியேட்டிவ் யூஸ் அப்படிங்கிறதும் இஸ் ஒன் ஆஃப் த திங் இன் த ரீயூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ க்ரியேட்டிவ் ரீயூஸ் ஆர் சைக்கிளிங். ஓகே, ஸோ க்ரியேட்டிவ் ரீயூஸ் ஆர் ரீயூஸ் பண்ணலாம், இல்லை அதை நம்ம யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். சைக்கிளிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் வேஸ்ட் மெட்டீரியல் or useless product into new materials or product of better quality or better environmental values. ஸோ நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கிறது, பெட்டர் குவாலிட்டியாக அதை மாற்றி நம்மளோட என்விரான்மெண்டல் யூஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ தட் இஸ் த க்ரியேட்டிவ் ரீயூஸ். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் வச்சு இங்கே பாருங்கள் வீடுக்கு முன்னாடி தோரணம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பவுச் மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுக்கு நம்ம ஜிப் வச்சு பவுச் மாதிரி ஆக்கிக்கலாம்.
ஸோ ஹியர் இட் இஸ் அ பென் ஸ்டாண்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டயர் இருக்கு இல்லையா, வேஸ்ட் டயர்ஸ் வச்சு பெயிண்ட் மட்டும் மேலே அடிச்சிருக்காங்க, அடித்து they make into a chair. ஓகே, ஸோ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, யூஸ்டு டயர்ஸ் இன்ட்டு சேர்ஸ் அண்ட் யூஸ்டு பெட் பாட்டில்ஸ் இன்ட்டு பென் ஸ்டாண்ட் லைக் திஸ். நம்ம என்ன பண்ணுறோம், சைக்கிளிங் இஸ் த creative reuse or upcycling is the process of converting waste materials or useless product into new materials. Okay. So next வந்து பார்த்தோம் அப்படின்னா the fourth topic, that is the recycling, the process by which waste materials are used to make new product is called as recycling. சரியா, waste materials நியூ ப்ராடக்டாக மாற்றுறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா recycling அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Using old cloth to make paper and melting some plastics to make floor mats, plastic boards and hose pipes. ஸோ யூஸ்டு பிளாஸ்டிக், இப்போ நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் குடம்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம திருப்ப என்ன பண்ணலாம், அதை மறுபடியும் மெல்ட் பண்ணி அதை வந்து ஃப்ளோர் மேட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி பிளாஸ்டிக் போர்டு இருக்கு இல்லையா அது, இல்லாட்டி பைப்பு நம்ம தண்ணி விடுற ஹோஸ் பைப்ஸ் இருக்கு இல்லையா அதுவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே மாதிரி கிளாத்தை வந்து கிரைண்ட் பண்ணி தட் இஸ் மேட் இன்டு அ பேப்பர். அண்ட் அதே மாதிரி வேஸ்ட்டு பேப்பர்ஸை நம்ம கிரைண்ட் பண்ணியும் நம்ம பேப்பராக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மாதிரிலாம் பண்ணலாம். Then compost, the process of degrading of organic waste into manure by the action of microorganism is called composting. Okay, the manure thus obtained become natural fertilizer for the plants as well as increase the soil fertility. The process of degrading of organic waste into manure, அதாவது degradable waste manure convert பண்ணுறோம். ஓகே, fertilizer by using the worms, earthworms யூஸ் பண்ணி இந்த வேஸ்ட் degradable waste நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா மென்யூராக கன்வெர்ட் பண்ணுறோம், ஃபர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் த வெர்மி கம்போஸ்ட். இந்த வெர்மி கம்போஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறோம், தட் இஸ் த கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங், the waste materials are eaten by the earthworm and released as the excreta. சரியா, அதை சாப்பிட்டு எக்ஸ்க்ரீட்டா சாலிட் வேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அந்த வேஸ்ட்டை சாப்பிட்டு அந்த காய்கறி இலையெல்லாம் ஏர்த்வார்ம் சாப்பிட்டு அது எக்ஸ்க்ரீட் பண்ணும், மோஷன்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ்க்ரீட் பண்ணும். தட் இஸ் த சாலிட் வேஸ்ட். ஸோ அதாவது கம்போஸ்ட். ஓகே, தட் இஸ் குட், வெரி வெரி குட் ஃபார் அவர் பிளான்ட்ஸ். ஓகே, பிளான்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சினரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த பர்னிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இன் இன்சினரேட்டர் இஸ் கால்ட் இன்சினரேஷன். இன்சினரேட்டர் அப்படின்னா அது எரியறதுக்கான ஒரு இடம். சரியா, அது இட் இஸ் அ எக்யூப்மெண்ட் யூஸ் டு பர்ன் சம்திங், தட் இஸ் த இன்சினரேட்டர். ஓகே, equipment used to burn something. Okay, that is called as incinerators. So the burning of solid waste in incinerators is called as incineration. Okay, human anatomical waste are disposed by the means of incineration. Human anatomical waste in general, like that enna discarded medicines, toxic drugs, blood, pus, இப்போ ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஹியூமனோட வேஸ்ட் எல்லாம் ஆர் டிஸ்போஸ்டு பை மீன்ஸ் ஆஃப் இன்சினரேஷன். During incineration, the enormous heat kills all categories of diseases. நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டை நல்லா ஹீட் பண்ணி நம்ம அதை எரிக்கும்போது அதில் இருக்கிற எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் டை அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, and another one good thing in this, and energy இருக்கு இல்லையா, பேர்ன் ஆகும்போது கிடைக்கிற அந்த ஹீட் எனர்ஜி, and the heat energy is able from the heat energy we can create current. Okay, electric current கூட அதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் from the heat energy. Okay, we can able to create electric current from the heat energy when it is released from the which is released from the incinerator. Okay, incineratorலேருந்து வர heat energy வச்சு நம்மளால் கரண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். And finally we are going to discuss the land filling method.
Landfilling method, which is waste or dumped into naturally occurring or man-made pits. ஓகே, ஏற்கனவே இருக்கிற அந்த பிட்லேயோ இல்லை நாமளோ பிட் மேக் பண்ணி ஒரு பள்ளம் தோண்டி அதில் இந்த வேஸ்ட் எல்லாம் போட்டு டம்ப் பண்ணி அந்த பிட்டை க்ளோஸ் பண்ணுறது, அதுதான் என்ன அப்படின்னா லேண்ட் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தா ஃபர்ஸ்ட் அவாய்ட், அதுக்கப்புறம் ரெட்யூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், கம்போஸ்ட், இன்சினரேட், இதெல்லாம் பண்ணது போக மீதி இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம ரிலீஸ் பண்ண லேண்ட்ஃபில் மெத்தடில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா தே பிகம் கம்போஸ்ட் வெரி ஸ்லோலி, ரொம்ப நாள் ஆகும். ஓகே, டுக்ஸ் 10 years 20 years லைக் தட். அதில் இருக்க வேஸ்ட் மெட்டீரியல் என்னவோ அது மாதிரி இது வந்து தட் இஸ் கன்வெர்டட் இன்டு அ கம்போஸ்ட். ஓகே, மென்யூடாக கன்வெர்ட் ஆகும். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தீஸ் பிளேசஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு பார்க்ஸ், கார்டன்ஸ். அந்த இடத்துல நம்ம பார்க்கோ கார்டன்ஸோ வைக்கும்போது பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, earlier in chapter you learn about Rani and how she did not want to cause pollution. Simple steps in our daily life can make a big difference. Okay, there are 2 steps you should remember. The first step should be always be reduce waste. Think of 3 R's and waste from it and remember the order of themselves. Okay, ஸோ ரெடியூஸ் பண்ணி அந்த 3 hours யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட அந்த ப்ரமீட் டைப்பில் நம்ம வேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். The second step is to keep waste separate. This way to waste will remain clean and can be easily reused or recycled. Mixing different types of waste together மேக்ஸ் வேஸ்ட் டர்ட்டி. சரி, எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் கொட்டும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேஸ்ட் வந்து டர்ட்டி ஆகிட்டு அதை ஹேண்டில் பண்ணவே கஷ்டமாகிடுது. ஸோ அதனால் we have to separate the waste before going to released. நம்ம அது வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு, டிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ dirty waste gets sent to landfill or open dump. ஸோ இந்த dirty waste அந்த ஒர்க்கர்ஸ் வந்து க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னா யாருமே க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னா லேண்ட் ஃபில்லிங் மெத்தடுக்கு போயிட்டு லேண்ட்ஃபில்லில் ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி ஓப்பன் டம்பில் கொட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைசஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ.